சுவாமி திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டும் வர்த்தமான சுவாமி திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டும் அதை ஆரம்பிக்க இருக்கிறேன். குரங்குகள் மலையை நோக்க குறித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நேரடை கழுத்த சரமிலா அணிலும் போலே மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனே நெஞ்சுதன்னால் அரங்கனார் காட்சியாதே அரியத்தே நயக்கின்னேனே. குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நேரடை கழுத்த சரமிலா அணிலும் போலே மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனே நெஞ்சுதன்னால் அரங்கனார் காட்சியாதே அரியத்தே நயக்கின்னேனே. குரங்குகள் மலையை நோக்க சேதுபந்தனத்தின் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மலைகளை விட அதிகமாக அங்க வானர சேனங்கள் தான் அதிகமாக இருந்துதான். அந்த வானர சேனங்கள்லாம் அதோட வலிமையை பார்த்தோம்னா அந்த ஒரு மலையை ஒரு கல் போல் தூக்குமா. அப்படி தூக்காமல் அங்கே அந்த வானர சேனங்கள்லாம் நிறையா வானர சேனங்கள்லாம் சேர்ந்து ஒரு மலையை தூக்குறதான் எடுக்கிறது. அப்போ எடுத்து திரும்புறதுக்குள்ள இன்னொரு வானர சேனைகள்லாம் வந்து அதை வாங்குறது, சண்டை போட்டு நாங்கள் தான் கைங்கரியம் செய்வோம் எம்பெருமானுக்குன்னு சொல்லி அதை வாங்குறதான். இப்படியாக அது திரும்புறதுக்குள்ள இன்னொரு வானர சேனைகள் கூட்டம் வந்து வாங்குறதான். இப்படியாக வரிசையாக சமுத்திரம் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணி கடைசியாக சமுத்திரத்தில் போடுறா. இந்த விருத்தாந்தமானது பள்ளிக்கூடத்திலே உபாத்தியாயரானவர் பரம்பு எடுத்துன்னு வர சொல்லுவாராம். உடனே அந்த பசங்கள்லாம் ஓடி போய் எல்லா பசங்களும் ஓடி போய் அந்த பரம்பு எடுத்துன்னு வருவாராம். எடுத்து தொட்டு வந்து தருவாராம். அந்த மாதிரி இந்த வித்தாந்தம் இந்த குரங்குகள்லாம் பண்றதான். இந்த குரங்குகள் பண்றதான். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தான் புரண்டிட்டோடி. அப்பொழுது இந்த இந்த குரங்குகள்லாம் பண்றதை பார்த்து அங்க சில அணிகள்லாம் பார்த்து இருந்ததுதான். அந்த அணில்கள்லாம் என்ன இது குரங்குகள்லாம் இவ்வளவு மெதுவா பண்ணிட்டு இருக்கு, எம்பெருமானவன் பிராட்டியை பிரிந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானே சொல்லி இங்க வேற இன்னும்